ஷாலோம், பிரைஸ் பி டு காட். டே 99. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்டு என்ற தலைப்பில் நம்முடைய டெய்லி மெடிடேஷனை கேட்போம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் பார்ப்பதற்கு முன்பாக 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆரோனும் அவர் குமாரர்களும் 7 நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கியிருந்தார்கள். 8வது நாள் முதல் எப்படி டெய்லி சாக்ரிஃபைஸ் செலுத்துகிறார்கள் என்பதை குறித்து கற்றுக்கொள்கிறார்கள். லேவியராகமம் 9வது அதிகாரம் 6வது வசனம், 23, 24வது வசனம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்தார்கள். அப்போ வேர்ஸ் 6 மோசே கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் அப்படிங்கிறாரு. வேர்ஸ் 23 கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ஜனங்கள் மோசேயினுடைய வார்த்தையை தேவ வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு அவங்க பலிகளை கொண்டு வர்றாங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் முன்பாக கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நிற்கும்போது கர்த்தருடைய மகிமை காணப்படும். அப்போ இது கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு உள்ளத்தில் நிறைத்து வைக்கும்போது அதுதான் வசனம் கூறுகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்போ மகிமை எப்படி காணப்பட்டது? மோசேயும் ஆரோனும் ஜனங்களுக்காக பலி செலுத்திவிட்டு ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு வசனம் கூட ஞாபகத்துக்கு வருது. ஏசாயா 44:26. ப்ளீஸ் ரீட் இட் லேட்டர். ஓகே. ஸோ அப்போ லேவியராகமம் 9வது அதிகாரம் 23 பார்க்கும்போது என்ன மீனிங்? உண்மையாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். தேவனும் அந்த ஆசீர்வாதத்தை நிலைப்படுத்தும்படியாக அவருடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதுபோல் உண்மையான ஊழியக்காரர்களின் வார்த்தை நிலைப்படுத்துகிற கர்த்தர், ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர், கட்டப்படுவா என்றால் பாழான ஸ்தலங்களை எடுப்பிக்கிற கர்த்தர் ஆவார். மேலும் நம்ம லேவியராகமம் 9வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கும் போது பார்த்தா 8ஆம் நாளிலே என்று சொல்லப்படும் போது அது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். அதாவது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் பிரதான ஆசாரியரின் பொறுப்பு எடுத்த நாள். அதை எபிரேயர் 8வது அதிகாரம் வசனம் 4 பார்க்கலாம். எபிரேயர் 9 வசனங்கள் 10-12 வசனங்கள் எல்லாம் நாம் வாசித்தால் கிறிஸ்து உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் அவர் ஆசாரியராக இருக்க முடியாது. அவர் பரலோகத்திற்கு சென்றதனால்தான் ஹை பிரீஸ்ட் ஆனார். அவருடைய சொந்த இரத்தத்தோடு கூட அவர் நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஆரோன் வாரத்தின் முதலாம் நாளிலே பிரதான ஆசாரியனாக பணி செய்த போது அவனுடைய 4 குமாரர்களும் சாட்சிகளாக இருந்தார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய டெத், பரியல் அண்ட் அவருடைய அந்த ரிசரக்ஷன், இந்த இதுவுமே 4 சுவிசேஷங்கள் சாட்சியிடுகின்றன. அப்போ எபிரேயர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று வசனம் தொடர்கிறது. ஸோ இதில் நமக்கு பூரணரான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அவரை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய வெறும் கையாய் அவருடைய பாதத்தில் வருகிறோம். அதுதான் பிரதிஷ்டை. ஆரோன் நம்முடைய பிரதான ஆசாரியன் அல்ல. ஏனென்றால் அவன் தனக்காகவும் ஒரு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. எல்லா முக்கியமான தினங்களிலும் ஆரோன் முதலாவதாக தனக்கென்று ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்தி பின்னர் தான் மற்ற பலிகளை மற்றவர்களுக்காக செலுத்த முடியும். ஸோ இதன் மூலமாய் தான் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து இனி வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறவனாய் இருந்தான். எபிரேயர் 7வது அதிகாரம் 27வது வசனம் பார்த்தா அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஸோ உங்க லெவிட்டிகஸ் சாப்டர் 9 verse 3 and 4 அந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆரோன் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே கற்றுக் கொடுக்கிறார். verse 5-7 வசனத்தில் நம்ம வசனத்தை வாசிச்சோன்னா ஜனங்களுக்கு சொன்னது போலவே செய்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய மகிமை காணப்பட்டதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்போ லேவியராகமம் 9:9 வசனத்தில் பலிகளை குறித்து தேவன் சொல்லும் போது தகன பலி முதலாவது, அதுக்கு பிறகு பாவ நிவாரண பலி பின்னாலே சொல்லப்பட்டது. ஸோ சிம்பாலிக்காக என்ன காட்டுது? மனிதன் பாவியாகவே
கர்த்தரண்டைக்கு வருகிறான். எபேசியர் 1:7 சொன்னது போல அந்த வசனத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை நம்ம ஏசாயா 53:5 பார்க்கலாம், 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கலாம். ஸோ சகல உலகத்தின் பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அழுத்தப்பட்டது. இந்த 3 பலிகளையும் தொடர்ந்து 9வது அதிகாரத்தில் ஆசீர்வாதம் வருகிறதா இருக்கிறது. முதலாவது பாவ நிவாரண பலி, தகன பலி, சமாதான பலியை செலுத்தி ஜனங்களை ஆசீர்வதித்த போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருக்கிற பலியை எரித்து விட்டது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது ஆரவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். இப்பொழுது பிரதான ஆசாரியராக நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசும்படி அங்கே இருக்கிறார். வாட் அ வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் காட், வாட் அ லவ்லி சாப்டர். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களை உம்மிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பு உமக்குள் உண்டாயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் எல்லாருடைய பாவமும் உம்மேல் சுமத்தப்பட்டதப்பா. ஆனால் இப்பொழுது நாங்கள் உம்மை ஆராதித்தால் போதும், எந்த பலியும் நாங்கள் செலுத்த வேண்டாமப்பா. தேங்க்யூ ஃபார் wonderful and unconditional love, and what a wonderful promise you have given to us, Appa. And all glory and honor to you only, Father God. In Jesus' most precious name I pray. Amen.